அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கொடி நன்றி. நீர் என் தெய்வம், அடியான் உம்முடைய ஊழியக்காரன். நீர் அடியானோடும் பூமியின் குடிகளோடும் முகமாய் ஒவ்வொரு இருதயங்களிலும் எழுதத்தக்க, ஒவ்வொரு செவிகளிலும் ஒலிக்கத்தக்க உம்முடைய வார்த்தைகளை அனுப்பித்தார். நீர் எங்களோடு பேசும் ஒவ்வொரு வார்த்தைகளும் வெண்கலத்திலிருந்து வருகிற சத்தத்தை போல இருக்க வேண்டுமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாக எழும்பி போராட நினைக்கிற சத்துருவின் தலைகளை நசுக்குவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களிலும் நல்ல பிதாவே. சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. The kingdom of heaven is at hand என்று வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொரு முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்க வேண்டும். ஒவ்வொரு நாவுகளும் அவரை அறிக்கை செய்ய வேண்டும். All the knee shall bow, all the tongue shall confess, Jesus is the Lord. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார், என் சிறு வயது தொடங்கி, இந்த முதல் வயதிலிருந்து ஒரு 10 வயதுக்குள்ளே இருப்பது தான், ஒரு 8 வயதுக்குள்ளே இருக்கிறது தான் சிறு வயது. 10க்கு மேலே போனால் அவர்கள் வாலிப வயதாகி வருவார்கள். என் சிறு வயது தொடங்கி, அப்போ என்னைக்கு சிறு வயது தொடங்கினதோ அன்றைக்கே சேனைகளின் கர்த்தர் தாவீதுக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. இன்றைக்கு அநேகருக்கு அநேக விதமான நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தாவீது சொல்லுகிற என் நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கிற உரிமை, நான் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. இனி அநேகர் இந்த பூமியில் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தாலும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுலாம் கிடையாது. ஒரு நாள் அவரோட வாழ்க்கையில் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் வந்தது. அவ்வளோ நெருக்கங்களும் பாடுகளும் வந்தபொழுது 7 மூத்த சகோதரர்கள் இருந்தார்கள். அவனை பெற்ற தாய் இருந்தால், தாவீதை பெற்ற தகப்பன் இருந்தார், தாவீது அபிஷேகம் பண்ணின சாமுவேல் இருந்தார், எல்லாரும் இருந்தார்கள் இஸ்ரவேலில். நம்பிக்கை என்றால் அதுதான். எல்லாரும் இருந்தபொழுது தாவீது கூப்பிட வேண்டிய ஒரு நேரம் வந்தது. ஒருவேளை அவர் கூப்பிட்டு இருந்தால் மூத்த அண்ணனை கூப்பிட்டு இருக்கலாம். அண்ணா எங்க இருக்க வா, இல்லை அடுத்த அண்ணனை, அண்ணே சின்ன அண்ணே வா, இல்லை நடு அண்ணன் வா, அப்பா எங்க இருக்கு, அம்மா எங்க இருக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஆனால் அவர் கூப்பிடவில்லை. ஏனென்றால் சிறு வயது முதல் கிறிஸ்துவே அவருக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அதுதான் நம்பிக்கை. தாவீது சொல்லுகிறார், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனையே கூப்பிடுவேன்னு சொல்லி அவரே கூப்பிட்டார். ஏன்னா அவர் மாத்திரம்தான் எல்லாத்தையும் செய்யலாம், யாவற்றையும் செய்ய முடியும், அவரால் மாத்திரம்தான். இந்த உறவுகளெல்லாம் இருந்து இந்த உறவுகளெல்லாம் கூப்பிடாம இருந்தார். என்ன நடந்தது? தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லுது. சிறு வயது முதல் என் நம்பிக்கை, கிறிஸ்து என் நம்பிக்கை, சேனைகளின் கர்த்தர் என் நம்பிக்கை. நம்பிக்கைன்னா அப்படி இருக்கணும். அநேகரோட வாழ்க்கையிலே அற்புதங்களும் அடையாளங்களையும் பெறாமல் இருக்கிறீர்கள். நிறைய வாழ்க்கையிலே சமாதானமும் ஆசீர்வாதம் பெறாமல் இருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் உங்களால் பெற முடியாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை தான். நீங்கள் முழுதாய் நம்பாததினாலே அவர் அற்புதம் செய்ய முடியாமல் போய்விடுகிறது. ஏசாயாவிலே வசனம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்பிக்கை வைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் நாசியில் ஒருத்தன் சுவாசம் இருந்தால் அவனை நம்பவே கூடாது. அப்படின்னா யாரை நம்பணும்? நாசியில் யார் சுவாசத்தை வைத்தாரோ அவரை நாம் நம்ப வேண்டும். உங்கள் நாசியில் யார் சுவாசத்தை வச்சா? தேவன் வைத்தார். என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. எல்லாரும் கைகளை உயர்த்துவோம். இனி கர்த்தரே என் நம்பிக்கை, கர்த்தரே என் நம்பிக்கை. ஒருவேளை சிறுவயது தொடங்கி இதுவரை
ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்தாலும் இன்றையிலிருந்து என் நம்பிக்கை கிறிஸ்துவே, கிறிஸ்துவே என் நம்பிக்கை, என் நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என் நம்பிக்கை. ஆமென். ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் நம்பிக்கை, என் நம்பிக்கை. ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளோட வாழ்க்கையில, தேவனோட பிள்ளைகளோட இருதயங்களில், தேவனோட பிள்ளைகளோட குடும்பங்களிலே, தேவனோட பிள்ளைகளோட வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு தீர்மானம், என் நம்பிக்கை கிறிஸ்துவே. அநேக விதமாய் நம்பிக்கை வைக்கிறார்கள். ஒரு நாள் தேவனுடைய தாசனமாய் இருக்கிற யோபுக்கு ஒரு கேள்வி வந்தது. பிள்ளைகளெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் எல்லாம் மாண்டு போய்விட்டன. அப்பொழுது அவர் புலம்புகிறார். புலம்பி அவரையே பார்த்து அவர் கேட்கிறார், என் நம்பிக்கை எங்க? என்ன கேட்கிறாரு? என் நம்பிக்கை எங்க? அப்ப பணமும் பொருளும் இருந்தால்தான் நம்பிக்கையா? இல்லை பிள்ளைகளெல்லாம் கூட இருந்தால்தான் நம்பிக்கையா? இல்லை ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் ஒட்டங்களும் இருந்தால்தான் நம்பிக்கையா? உட சரீரம் வேறு, தோல் அழுகிவிட்டது. கொடிய பருக்களாலும் புண்களாலும் சரீரம் வேதனைப்படுகிறது. கொடிய நோய் அவரை தாக்கிவிட்டது. அந்த நிலைகளில் பார்த்து அவர் வருத்தமும் சஞ்சலும் வந்தபொழுது அதற்கு அவர் இடம் கொடுக்காமல் அவரையே பார்த்து கேட்கிறார், ஐயோ என் நம்பிக்கை எங்கே? அப்போ தேவன் மனைவி பிள்ளைகளோடு ஆடு மாடுகளோடு ஆஸ்திகளோடு வசதியாக வச்சிருந்தாதான் அவன் தேவன் நம்பிக்கையா? இல்லை ஆடுகளோ மாடுகளோ இல்லை பொண்ணோ பொருளோ நஷ்டமானால் இப்போ தேவன் நம்பிக்கை இல்லையா என்று சொல்லி அவரை பார்த்து, அவருக்கே ஒரு கேள்வி வந்து அவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஏன் இன்னைக்கு நம்பிக்கை இல்லை? என் நம்பிக்கை எங்கே போச்சு? அவர் நம்பிதானே வாழ்ந்தேன், அவர் நம்பிதானே பலி செலுத்தினேன், என் பிள்ளைகளெல்லாம் பாவம் செய்து ஓடுவார்களோ என்று சொல்லி அப்படிலாம் பலி செலுத்தி பரிசுத்தமாக இருந்தனே, இப்படிலாம் இருந்த எனக்கு ஏன் நம்பிக்கை போச்சு? அவருக்கு ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி வருகிறதுக்கு காரணமே அவருக்கு என்னைக்கு பயம் வந்ததோ அன்னைக்கு இந்த கேள்வி வந்தது. ஐயோ இதெல்லாம் நடந்துடுமோ நினைத்தார். ஒரு பயந்த காரியம் நடந்து போய்விட்டது. வாழ்க்கையில நீ எதையெல்லாம் இழக்கிறாயோ, ஏதாவது நீ நேசிக்கிறதோ, உன் பொருளோ உன் காரியமோ உன்னை விட்டு போகிறது என்றால், இல்லை சரீரத்திலே சுகம் போகிறது என்றால், இல்லை சரீரத்திலே சந்தோஷம் போகிறது என்றால், அப்பொழுது நீ அவரை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி, என் நம்பிக்கை இன்னைக்கு எங்க? அன்னைக்கு தேவனிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது எப்படி நம்பிக்கையாக இருந்தேன், இன்னைக்கு எப்படி நம்பிக்கையாக இருக்கேன்? முதலாக புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணப்ப புருஷன் மேலே எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தேன், இன்னைக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கேன்? இந்த கேள்வி வரணும். உன் நம்பிக்கை எங்கே இருக்குன்னு தேடணும். யோபு கேட்கிறார், என் நம்பிக்கை எங்க? கேள்வி கேட்கிறார். அதற்கு திரும்ப அவரே என்ன பதில் சொல்லுகிறார் பாப்போமா, என்ன கேட்கிறார் என்று சொல்லி யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்கலாம். என் நம்பிக்கை இப்போது எங்கே? என் நம்பிக்கை இப்பொழுது எங்கே? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான வாழ்க்கை. தேவன் மேல் விசுவாசமாக இருக்கிற, தேவனை நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை அது. என் நம்பிக்கை இப்போது எங்கே? எங்க போச்சு என் நம்பிக்கை? தேடுகிறார். நான் நம்பி இருந்ததை காண்பவன் யார்? தேடி 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 அந்த நம்பிக்கை எங்கே இழந்தாரோ அந்த நம்பிக்கையை யோபு கண்டுபிடித்தார். ஒரு அல்லையா சொல்லுமே. அந்த கண்டுபிடித்த பின்பு யோபு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் சரீரம் முழுதும் அழுகட்டும், அழுகி போகட்டும், என் பலனெல்லாம் என்னை விட்டு போகட்டும். இப்படியே என் தோளெல்லாம் அழுவி ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும், ஆனால் அவரை மட்டும் நான் உசுரோட பார்க்காம போக மாட்டேன். ஒரு அல்லையே சொல்லுமே. இதுதான் இழந்து போன நம்பிக்கையை தேடி பிடிக்கிறது. இழந்து போன நம்பிக்கையை நேராக ஆஸ்பத்திரியில் போய் தேடி பிடிக்கிறது இல்லை. இழந்து போன சரீரம் வியாதியோடு இருக்கிற பொழுது நிறைய மருத்துவர்களெல்லாம் தேடி போய் பிடிக்கிற நம்பிக்கை இல்லை. அன்றைக்கெல்லாம் யோபுவுக்காக பரிதவிக்கிறவன் ஜபிக்கிறவன் ஒருவனும் இந்த பூமியில் இல்லை. யோபுவே ஒரு இடத்துல சொல்லுகிறார்,
ஐயோ எனக்காக வழக்காட ஒருவன் இருந்தால் நலமாய் இருக்கும், எனக்காய் பரிதவிக்கிறவன் ஒருவன் உண்டோ என்று கேட்டார். அந்த காலத்தில் யோபுதான் நீதிமானும் உத்தமனும் சன்மார்க்கனும் பூமியில் ஒரே ஒருத்தர் தான் இருந்தார். அவருக்காக வழக்காட, அவருக்காக ஜெபிக்க, அவருக்காக பரிதவிக்க, அவரோட பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக தேவனிடத்தில் மன்றாட யாருமே இல்லை. ஆனால் அவரோட நம்பிக்கை காணவில்லை. தேடுகிறார். என் நம்பிக்கை எங்கே, என் நம்பிக்கை எங்கே? நான் எப்படிலாம் ஆண்டவரிடத்தில் நம்பி இருந்தேனே, இன்னைக்கு இந்த சிறு வியாதினாலே, என் பிள்ளைகள் மரித்து போனதுனாலே, என் சரீரம் தோல் வியாதினாலே, இப்படி இருக்கிறதுனால என் நம்பிக்கை போய்விட்டதா? என் நம்பிக்கை எங்கே 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 என்று தேடி அதை கண்டுபிடித்து ஒரு நாள் அவர் பதில் சொல்லுகிறார். என்ன பதில் தெரியுமா? தேவனுக்கு முன்பு அறிக்கை எடுக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் தேடி தேடி காணா போன நம்பிக்கையில கண்டுபிடிச்சது முதல் காரியமே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன அர்த்தம்? நான் செத்த கடவுளை கும்பிடல, நான் கும்பிடுற தெய்வம் கல்லோ மண்ணோ அல்ல, நான் கும்பிடுற தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வம். ஒரு அலையா சொல்லுமே. அந்த நம்பிக்கை தொலைந்த பொழுது அதை தேடி கண்டுபிடிச்சு அவர் சொன்ன முதல் வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுமே. ஐயோ என் பிள்ளைங்க போனா அதை கவலை இல்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் இந்த பூமியின் மேல நிற்பார். அவர் எப்படி நிற்பாரு? ராஜாதி ராஜாவாய் நிற்பார், மகாராஜாவாய் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவ அழுகி போன பின்பு, இந்த தோலே அழுகி போய் அப்படியே கொட்டி ஒன்றும் இல்லாம இருந்தாலும், ஆனா அவர் நான் பார்க்கிறப்ப என் மாம்சத்திலே பார்ப்பேன் என்று. இதுதான் நம்பிக்கை. என்னது? தோல் அழுகுனா மாம்சம் இருக்குமா? தோல் அழுகுனா தோலோட இருக்கிற சதையும் தான் அழுகும். இன்னும் மனுஷனோட தோல் மெலிசா இருக்கும். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நானே பார்ப்பேன். ஒரு அல்லையா சொல்லுமே. இதுதான் நம்பிக்கை. உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒவ்வொரு நாளும் சேனைகளின் கர்த்தர் என்கிற நம்பிக்கை தேடி 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 இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்பிக்கை நீங்கள் தொலைத்து விடக்கூடாது. தொலைக்கக்கூடியது நம்பிக்கை அல்ல, தொலைக்க கூடாதது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நீ பத்திரப்படுத்திக்கணும். தாவீது சிறு வயது தொடங்கி அந்த நம்பிக்கையை பத்திரப்படுத்தி வச்சிருந்தார். நீ பத்திரமும் இருதயத்தில் வச்சுக்கணும். எந்த நிலைகளிலும் சரீரம் அழுகி போனாலும், என்ன நஷ்டங்கள் பாடுகள் கஷ்டம் வந்தாலும், என் நம்பிக்கை கிறிஸ்துவே. அதுதான் நம்பிக்கை. அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. சில நேரங்களில் இதை நினைக்கிறப்ப எனக்கு சோறு வந்துருது. ஆனா நான் தான் பார்ப்பேன். நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர் நம்பிக்கை. ஒரு நாள் இந்த தேவனோட ஊழியக்காரன் சொல்லுகிறார். காலங்கள் கடந்து போன பொழுது ஒரு நாள் தன் சிநேகிதர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் பொன்னும் பொருளோடு தான் இந்த பூமியில வாழ்ந்தேன். என்னிடத்துல பொன்னும் இருந்தது, தங்கமும் இருந்தது. பொன் வேறு, தங்கம் வேறு. பொன்னும் இருந்தது, தங்கமும் இருந்தது. நிறைய சேர்த்து வைத்திருந்தேன் நான். ஆனால் ஒரு நாள் கூட இந்த பொண்ணு எனக்கு ஆதரவு, தங்கம் எனக்கு ஆதரவு, ஒரு நாள் எனக்கு பிரயோஜனமாகும் சொல்லி நான் நம்பிக்கை வச்சதில்லை என்று சொல்லுகிறார். நம்மால் அப்படி இருக்க முடியுமா? இப்போ தேவனோட தாசர்கள், தேவனோட ஊழியக்காரர்களும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள்? இந்த பூமியிலே அதிகமாக, இந்த பூமியில அன்றைக்கும் இன்றைக்கும் நேசிக்கிறது பொன்னும் தங்கமும் தான். கிட்டத்தட்ட 3000-4000 வருடங்களுக்கு முன்பு
அந்த நாட்களிலும் ஸ்திரீகளும் புருஷனும் ரொம்ப கண்ணு வச்சது பொண்ணு மேலே தங்கத்து மேலே. 4000 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கும் ஜனங்க கண்ணு வைக்கிறது பொண்ணு மேலே தங்கத்து மேலே. நீ அநேகரோட நம்பிக்கை அதில் தான். நீ உலகம் முழுவதும் முதலீடு செய்கிறவர்கள் எல்லாம் தங்கத்தில் முதலீடு செய்கிறார்கள், அவங்க நம்பிக்கை தங்கத்து மேலே. ஊரில் இருக்கவன் எல்லாரும் வீட்டில் சேர்த்து வைக்கிறான், அவனோட நம்பிக்கை அந்த தங்கத்து மேலே நகை மேலே. யாருக்கும் தேவன் மேலே நம்பிக்கை இல்லை. நாளைக்கு ஒரு சோறு போடுவார் அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா நீ ஏன் தங்கம் 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 தங்கன்னு ஓடுற? அவர் நம்ம தேவைகளை சந்திப்பாருன்னு நம்பி இருந்தா கடனே வாங்கியிருக்க மாட்டோம். நம்பிக்கை. ஒவ்வொரு தேவனோட பிள்ளைகளும் உங்கள் வாழ்க்கையில் தொலைத்து விடக்கூடாதது, இழந்து போய் விடக்கூடாதது, விட்டு விடக்கூடாதது கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அந்த நம்பிக்கை தான். என்ன நடந்தது, என்ன சொல்லுகிறார்? என்றையாவது ஒரு நாள் நான் வாழ்ந்த காலத்தில் இல்லை என் பிள்ளைகளோட இருந்த காலத்தில் பொண்ணின் மேலேயோ நம்பிக்கை வச்சு இல்லை தங்கத்தை பார்த்து நீ எனக்கு ஆதரவு, நீ கூட வேறு, இல்லை ஒரு நாள் நீ எனக்கு உதவி செய்வேன் அப்படிலாம் நான் சொன்னதில்லை. என் நம்பிக்கையெல்லாம் கிறிஸ்துவே. வாசிப்போமா? யோபுவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 24, 25, 26, 27 வாசிக்கலாம். நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தேவனோட பிள்ளைகள், தேவனுடைய ஜனம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களெல்லாம் யாரும் நகை போடாத அப்படின்னு வேதம் சொல்லவில்லை. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொல்லுகிறார். அவரு வாயின் வார்த்தையில உண்டானது. ஆனா நீ அவரை விட இது மேல நம்பிக்கை வச்சிடற. உன் நம்பிக்கை கிறிஸ்து மேல இருக்கணும், கிறிஸ்து கொடுக்கணும் பொண்ணோ நகையோ. ஆனா நம்பிக்கை என்னைக்கும் நீ உன் நகை மேல வச்சுட்டேன்னா அன்னைக்கு நீ தேவனை விட்டு தூரம் போயிடுவ. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், நீ என் ஆதரவு, அவசரத்துக்கு உதவுவ, நீ தான் எனக்கு ஆதரவு. ஆனா உனக்கும் எனக்கும் சேனைகளின் கர்த்தர் தான் ஆதரவு. வேதத்தில் நகையும் ஆபரணங்களும் இருக்கிறது, ஆனால் யாரும் அதன் மேல நம்பிக்கை வச்சதில்லை. அவர் மேல நம்பிக்கை வைக்காததுனால தான் யோபு தேவன் எழுந்து போனது மேலே கொடுத்தார். இது எல்லாவற்றையும் இல்லாது இருந்த போது கூட மனரம்யமா இருந்தேன், இன்னும் கொடுப்போம், நீ எவ்வளவு கொடுத்தாலும் பொண்ணின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டான் அப்படின்னு தேவன் அறிந்து கேளாதெல்லாம் கொடுத்தார். ஒரு அல்லையே சொல்லுமே, அதுதான் 2 மடங்கு. அவர் 1 மடங்கு கூட வேணும்னு கேட்கல. என்ன கேட்கல? 1 மடங்கு எழுந்து போனதை கூட கொடுன்னு கேட்கல. எல்லாவற்றையும் தேவன் கொடுத்தார். ஏனென்றால் யோபுவோட நம்பிக்கை பொன்னின் மேல இல்லை, யோபுவோட நம்பிக்கை தங்கத்தின் மேல இல்லை, யோபுவோட நம்பிக்கை மீட்பரின் மேல இருந்தது. ஒரு அல்லையே சொல்லுமே, நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும், என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், என் கையில் நிறைய எனக்கு சொத்து, பணம், வீடு, பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாம் இருந்தப்ப கூட என் கைக்கு நிறைய கிடைச்சிருச்சு, நான் பெரிய ஆஸ்தி உள்ளவன் அப்படின்னு ஒரு மகிழவே இல்லையா. அவரோட வாழ்க்கையில சந்தோஷம்லாம் மீட்பர் மேலே இருந்திருக்கு. ஒரு அல்லையா சொல்லுமே, ஏழையா இருந்ததும் ஒரே சந்தோஷம், ஐஸ்வர்யமானா இருந்த பொழுதும் ஒரே சந்தோஷம், பிள்ளைகளோட இருந்த பொழுதும் சந்தோஷம், பிள்ளைகள் இல்லாத இருந்த பொழுது சந்தோஷம், எல்லாம் மீட்பர் மேலே தான் மகிழ்ச்சி, நம்பிக்கை. உங்களால் இருக்க முடியுமா? என்ன என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு நிறைய கிடைச்சிருக்கு, பிள்ளைகள் கிடைச்சிருக்காங்க, பொன் கிடைச்சிருக்கு, பொருள் கிடைச்சிருக்கு அப்படின்னு ஒரு நாள் மகிழலையா. என்ன வாழ்க்கை இதுதான்? கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்பிக்கைன்னா கிறிஸ்து தான். உன் மகிழ்ச்சியெல்லாம் சேனைகளின் கர்த்தர் மேல், அவர் மேல வைக்கிற நம்பிக்கையில மகிழ்ச்சி வரணும். என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். உடைய கைக்கு நிறைய கிடைச்சா கூட அதிலே துள்ளி குதிச்சிடக்கூடாது. நீயும் நானும் துள்ளி குதிக்க வேண்டியது கிறிஸ்துவின் மேலே வைக்கிற நம்பிக்கையிலே. ஒரு அல்லையா சொல்லுவோமே, என் ஆஸ்தி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும், என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்று நான் மகிழ்ந்ததும், சூரியன் பிரகாசிக்கும் போதும். இது நல்லா கவனிக்கணும். யார் யார் சூரியனை பார்த்து
இந்த கும்பிட்டவங்க இப்படி பார்த்தவங்கலாம் இருந்தீங்கன்னா நீ மன்னிப்பு வாங்கிடுங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாயிடும். மரியாதை பார்த்து அப்படி பண்ணியிருந்தாலும் சரிதான். எல்லாரும் சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணினீங்களோ, சந்திரனை பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ, யார் யார் முத்தி இதெல்லாம் பண்ணீங்களோ, தேவனிடத்துல மன்னிப்பு வாங்கிடு. உன் வாழ்க்கையில் அந்த சாபம் பாவம் இருந்தால் இன்னைக்கு நீ விடுதலை ஆகிடுவே. ஒரு அல்லையா சொல்லுமே. எப்படி சொல்ற பாருங்கள். சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும். கிறிஸ்தவன் எவன் யோகா கிளாஸ் போனாலும் சூரிய நமஸ்காரம் உன்னை பண்ணி விட சொல்லிடுவான். நீ அன்னைக்கு கிறிஸ்துவோடு தூரம் போயிடுவேன். சூரியன் பிரகாசிக்கும் போதும் அல்லது சந்திரன் மகிமையாய் செல்லும் போதும் நான் அதை நோக்கி என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு அநேகரோட மனம் ரகசியமா மயங்கி கிடக்குது. அப்படியே சந்திரனை பார்த்து ஒரு லுக் விடுறது, வானத்தை அண்ணாந்து பாருங்கிறது அது வேற அர்த்தம். அப்படியே சூரியனை பார்த்து வாயால இல்லை கையால முத்தி செய்தது உண்டானால் என் மனம் ரகசியமாய் மயக்கப்பட்டு சூரிய நமஸ்காரம் பண்ண அத்தனை பேரும், ஐயோ சூரியனை பார்த்து இப்படின்னு தலையாட்டினவன் அத்தனை பேரும் நீ ரகசியமாக பிசாசினாலே மயக்கப்பட்டிருக்க, நீ மன்னிப்பு வாங்கிடு. முத்தி செய்தது உண்டானால் இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாயிருக்கும். இது தேவன் விசாரிக்க போறாரு. விசாரிக்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு இறக்கம் வந்திருக்கு. யார் யார் இந்த மாதிரி முத்தி சூரியனை பார்த்து சந்திரனை பார்த்து ரகசியமா நல்லா இருக்கு, இப்படி இருக்கு, அது 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 இப்படிலாம் யார் யார் என்னென்ன பண்ணியிருந்தீங்களோ தேவன் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அக்கிரமத்திலிருந்து மன்னிப்பு வாங்கிடுங்க. சீக்கிரமா விசாரிக்க போறார். என்ன சொல்ற பாருங்கள். இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமா இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பேனே. சூரிய நமஸ்காரம் பண்ணனவன், இப்படி முத்தி பண்ணனவன், நீங்க எல்லாம் விசாரிக்கிறப்ப முன்பு நீங்க தேவனிடத்துல மன்னிப்பு பெறலைன்னா ஒரு நாள் இந்த கர்த்தரை நீ மறுதலிப்ப. உன் பெண்ணுக்காக, உன் புருஷனுக்காக, உன் பிள்ளைங்களுக்காக, குடும்பத்துக்காக, நகைக்காக மறுதலிப்ப. மறுதலிக்க கூடாதுன்னு தேவன் விரும்புகிறார். அவர் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றேன் நான், அந்த அக்கிரமம் இன்னைக்கு நீ மன்னிப்பு பெற்றுக்கோ. இப்போ பொண்ணு மேல நம்பிக்கை வச்சா, தங்கத்து மேல நம்பிக்கை வச்சா, அது அப்படியே அப்படியே கூட்டி கொண்டு வந்து எது வரலையும் விடும், சூரிய நமஸ்காரம் வரலையும் கூட்டு வந்து விட்டுரும். முத்தி வரலைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், இனி உங்களுக்கு தங்கமும் பொண்ணும் ஆதரவு இல்லை, அது மேல நீ நம்பிக்கை வைக்கக்கூடாது. எந்த நிலைகளிலும் எந்த சூழ்நிலைகளிலும் தேவனோட தாசனாகி யோபை போல உன் நம்பிக்கை மீட்பர் மேல இருக்கணும். தாவீதை போல உன் நம்பிக்கை சேனைகளின் கர்த்தர் மேல இருக்கணும். ஒரு அல்லையா சொல்லுமே. அப்படி இன்னைக்கு நம்பிக்கை வச்சிட்டிங்கன்னா இந்த பூமியில வெக்கமில்லாம வாழலாம். இந்த பூமியில ஒருத்தன் நல்லா இருக்கான்னு சொன்னா அவன் யார் தெரியுமா? இந்த பூமியில கடன் வாங்காம ஒருத்தன் இருக்கான்னா அவன் தான் இந்த பூமியில நல்லா இருக்கிறவன். ஏனென்றால் இந்த கடன் தான் உபத்திரவத்தின் குகை. என்னது? ஆமா. அப்படி இந்த பூமியில நீ ஒரு தட்டுல கஞ்சி சாப்பிட்டுட்டு கூட கடன் வாங்காம நீ இந்த வாழ்ந்துட்டீன்னா உன்னை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த பூமியில யாரும் இல்லை. தாவீது அழகாய் சொல்லுகிறார், நீ இந்த பூமியில பிழைக்கணும், வெக்கப்படாம இருக்கணும்னா உன் நம்பிக்கை கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். ஒரு அல்லையா சொல்லுமே. சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 116 வாசிக்க கேட்கல. நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். யோபு சொல்லுகிறார், என்ன சொன்னார்? தங்க எனக்கு ஆதரவு இல்லை. அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் இந்த பூமியில பிழைத்திருக்கும்படி உமது வார்த்தையின்படி, உம்முடைய வார்த்தை தான் எனக்கு ஆதரவு, உம்முடைய வார்த்தை தான் என்னை ஆதரிக்க வேண்டும். 7 தரம் குகையிலே புடமிட்ட சுத்த சொற்கள், பசும்பொன்னை விட சுத்த சொற்கள். இந்த வார்த்தையில கிடைக்காதது இந்த அழிந்து போகிற பொன்னும் நகையும் பணம் ஆஸ்தியில கிடைக்குமா? ஜனங்கள் மேலானவைகளை நாடாமல் அழிந்து போகிறதை நாடுகிறார். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உலகத்திலே பெரிய ஆதரவு தேவனோட வார்த்தை தான்.
நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். ஒரு அல்லேலூயா சொல்லுமே. என் நம்பிக்கை விருதாவாய் போக. சொல்லுங்க, என் நம்பிக்கை, எங்கள் ஊழியக்கான நம்பிக்கை விருதாவாய் போக எங்களை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். ஆமென். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. தாவீது சொல்லுகிறார், என் நம்பிக்கை விருதாவா போயிடக்கூடாது ஆண்டவர். நீங்க தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை, தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் எனக்கு விடுதலை கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் எனக்கு பொன்னும் பொருளையும் கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் எனக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் எனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் அந்த நம்பிக்கை, தேவன் என்னையும் என் பிள்ளைகளையும் வாழ வைப்பார் அந்த நம்பிக்கை, எல்லா சத்துருக்களுக்கு முன்பு நான் பிழைத்திருப்பேன் அந்த நம்பிக்கை. உன் நம்பிக்கை கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். உன் நம்பிக்கையே கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும் என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை யாரோடு இருக்கிறது? வேதவசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்களை பார்த்து சொல்லு, இடைவிடாம நம்பிக்கிட்டே இருக்க சொல்லுன்றார். என்ன விடாம? இடைவிடாம. இப்படி நம்பணுமா? there is a no gap. அப்படியே காலையில் நம்புறது, அப்புறம் சாயந்தரம் நம்பிக்கை இல்லாமல் போகிறது, அப்புறம் சாயந்தரம் நம்புறது, காலையில் நம்பிக்கை இல்லாமல் போயிடுறது. இப்படி இருக்கக்கூடாதான். இடைவிடாமல். என்ன விடாமல்? இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டிருப்பேன்னு சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. வாசிப்போமா? என் சகோதரனாகிய ஓசியா சொல்லுகிறார். ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். இப்போதும் இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. முதல்ல திரும்பு. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு. ஆம். தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு. ரெண்ட கை கொள்ள சொல்றாரு. ஒன்னு தயவு, ஒன்னு நியாயம். இப்ப தேவனிடத்திலிருந்து எப்படி தயவை பெற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாங்கிறதை நீ தெரிஞ்சுக்கணும். எவ்வளவுதான் பெற்றுக்கிட்டாலும் அதுல நியாயம் இருக்குங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும். தயவையும் வாங்கணும், நியாயமும். இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, நியாயத்தையும் கை கொண்டு. தேவனிடத்திலிருந்து வாங்குகிற காரியத்தையும் நீ கை கொள்ளணும், வாங்கினதுல நியாயமா இருக்கிறதையும் கை கொள்ளணும். ரெண்டும். அப்பொழுது இவர்கள் உனக்கு சொந்தமாகும். தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இடைவிடாமல் 24 மணி நேரமும் 365 நாட்களும், ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் இடைவிடாமல். அதுதான் நம்பிக்கை. தேவன் என்னை விடுவிப்பாரு, என் புருஷனுக்கு சுகம் கொடுப்பார் அப்படின்னா இடைவிடாமல் நம்பணும். அவரும் உன்னை கைவிடாமல் அற்புதம் செஞ்சு விடுவார். நீ எப்போ எடையை விடுறியோ அவர் கையை விட்டுருவார். இப்போதும் உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டது. சங்கீதங்களின் புஸ்தகம் 94:22. கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பி இருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார். நான் நம்பி இருக்கிற கண்மலை. என் ஜனமே, ஒரே ஒரு காரியங்களை எங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், சிறு வயது முதல் என் நம்பிக்கை. யோபு சொல்லுகிறார், என் நம்பிக்கை எங்கே? நான் நம்பிக்கையை தேடுகிறார். இந்த நம்பிக்கையை தேடி அவர் கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்த பின்புதான் சொல்லுகிறார், இந்த சரீரம் தோல் முதலானவைகள் அழிந்து போனாலும் என் மீட்பர் ஒரு நாள் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை தான்.
பொன்னை பார்த்தும் தங்கத்தை பார்த்தும் ஆதரவென்றும் நம்ம நம்பிக்கை வைத்தது இல்லை என்று சொல். இந்த பூமியிலே நீ வாடுகிற நாளெல்லாம் நீ வைக்க வேண்டிய ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவின் மேல். ஆஸ்தியின் மேலல்ல, ஐஸ்வர்யத்தின் மேலல்ல, பொன்னின் மேலல்ல, தங்கத்தின் மேலல்ல, மனுஷர்களின் மேலல்ல, சூரியனின் மேலல்ல, பூமியின் மேலல்ல, எதுவும் மேலும் அல்ல. நீங்கள் இந்த பூமியில் பிழைத்து சுகித்து வாழ வேண்டுமானால் கிறிஸ்து உன் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். நான் நம்பி இருக்கிற கண்மலை கிறிஸ்துவாய் இருக்க வேண்டும். அவரை பார்த்துக்கே, என் நம்பிக்கை எங்கே இருக்கிறது? என் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? ஏன் எனக்கு பணம் இருந்தால் நம்பிக்கை வருகிறது, பணம் இல்லாதது போல் நம்பிக்கை போய்விடுகிறது? எனக்கு பொருள் இருந்தால் நம்பிக்கை வருகிறது, பொருள் இல்லாத போல் நம்பிக்கை வருகிறது இல்லை. ஏன் என் நம்பிக்கை போய் போய் வருகிறது? ஏன் என் நம்பிக்கை நிரந்தரமாய் இல்லை? சிருஷ்டிப்பை நம்புகிறாய், சிருஷ்டிகரை நம்ப மாட்டேங்கிறாய். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறாய், நாசியிலே சுவாசம் வைத்தவரை நம்ப மாட்டேன் என்கிறாய். இன்னைக்கு முடிவு செய்து கொள். கர்த்தர் என் நம்பிக்கை. ஒப்புக்கொடு. எந்த நிலைகளிலும் யோபோடு பிள்ளைகள் இருந்த பொழுதும், ஆசியும் ஐஸ்வர்யம் இருந்த பொழுதும் கர்த்தர் நம்பிக்கையாய் இருந்தார். அந்த பிள்ளைகள் ஆடு மாடு ஒட்டங்கள் ஆஸ்திகள் போன பொழுதும் அவர் மீட்பெரும் மேல நம்பிக்கையாய் இருந்தார். அதனால தன் இழந்து போனதை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டார். இடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்று ஓசியா சொல்லுகிறார். உன் நம்பிக்கையில இடை விழுந்து விடக்கூடாது. இடைவிடாத நம்பிக்கை. இந்த இடை அவ்வளவு முக்கியமானது. அவரை பார்த்து சொல், நான் உண்மை இடைவிடாமல் நம்புவேன் ஆண்டவர். எனக்கு பொன்னும் பொருளும் ஆதரவு அல்ல, எனக்கு தங்கம் ஆதரவு இல்லை, பெரிய ஆஸ்தி எனக்கு ஆதரவு இல்லை, பெரிய நிலம் எனக்கு ஆதரவு இல்லை. என் நம்பிக்கை நீ தான், என் நம்பிக்கை உம்முடைய வார்த்தை தான். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரோ என் அடைக்கலமும் என் தேவன், நான் நம்பி இருக்கிற கண்மலை என்று சொல்லுகிறார். கர்த்தர் என் நம்பிக்கை. அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக பிதா, உம்முடைய நாமங்களுக்கு கொடான கோடி நன்றி. சேனைகளின் கர்த்தாவே, நீர் என் நம்பிக்கை. அப்படியே என் ஜனங்களின் நம்பிக்கையும் நீரே ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு நாளும் உம்மை விட்டு இந்த பூமியில எந்த மனுஷனையும் எந்த மனுஷியும் பொன்னையும் பொருளையும் தங்கத்தையும் ஆண்டவரே பார்த்து ஆதரவு என்று சொல்லாதபடி உம்முடைய வருகை வரை உம்மையே நம்பிக்கொண்டிருக்கிறவர்களாய் எங்களை வைத்தருளும் ஆண்டவரே. என் ஜனங்களின் நம்பிக்கை, அடியானோட நம்பிக்கை இயேசுவின் நாமத்தில் இனி விருதாவாய் போவது இல்லை ஆண்டவரே. உம்மை நம்பின நாங்கள் இனி வெட்கப்படுவது இல்லை. எங்கள் நம்பிக்கையே எங்களை ஆசிர்வதி, எங்கள் நம்பிக்கையே எங்களை காத்துக்கொள்ளும், எங்கள் நம்பிக்கையே எங்களுக்கு சுகம் தாரும், எங்கள் நம்பிக்கையே எங்களை உயர்த்தும், எங்கள் நம்பிக்கையின் சேனைகளின் கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.